அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு நம்முடைய இயற்கை சுக ஆலயம் மற்றும் சீரடி பாபா சோதர நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு நற்செய்தி, இனிய செய்தி, இனிப்பான செய்தி. அதாவது இந்த சோதனை சம்பந்தமான நிறைய விஷயங்களை நாம் இந்த ஆனந்த வாழ்வியல் சேனல்ல பதிவு செய்த பிறகு சாதங்களை அனுப்பி அதுக்குரிய பலாபலன் கேட்கறது, நிறைய விஷயங்கள் ஜாதக ரீதியாக திருமண பொருத்தங்கள் பார்ப்பது, சாதகம் இல்லாதவர்களுக்கு பிறந்த தேதி, இடம், அந்த ஊரெல்லாம் கொடுத்து எழுதுவது, இப்படி நிறைய காரியங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கொஞ்ச காலமாக அதிகமான தொலைபேசி அழைப்புகள், வேண்டுதல், குறிப்பாக அயல்நாடு மற்றும் நம் இந்தியாவிலிருந்து நிறைய அழைப்புதல் வந்துச்சு. ஆண் பெண் இருபாலர் எல்லாத்துக்குமே, எல்லா செக்டார்லையுமே. அதாவது சோதிடத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், அதையும் வாட்ஸ்அப்பில் சொல்லிக் கொடுத்தால் எங்களுக்கு மிகவும் நன்றி. ஏனென்று சொன்னால் ஒரு சோதிடத்தை கற்றுக்கொள்வதற்கு அங்கே போய் உட்கார்ந்து நேரடியாக படிக்கின்ற வாய்ப்பு இல்லை. எங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய சௌரியகரமான நேரத்தில் நாங்கள் இதை போட்டு பார்த்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டு படிக்க வேண்டும். எனவே நீங்கள் வாட்ஸ்அப்பில் சோதிடம் கற்றுக் கொடுங்களேன்னு கேள்வி வந்தது. ஆக சோதிடத்தை கற்றுத்தருவது என்பதற்காக இந்த சேனலில் அதனுடைய விவரத்தை சொல்றேன். அதாவது வருகிற 14/4/2019 ஆங்கில தேதி 14/4/2019 கிழமை ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருஷம் புது வருஷம் விகாரி அப்படின்னு பிறக்கக்கூடிய புது வருஷம் சித்திரை மாதம் 1 அன்று சோதிட கிளாஸு சொல்லி கொடுப்பது ஆரம்பிக்கப்படுகிறது. இதனுடைய டேட் சொல்லிட்டேன், தமிழ் தேதி சொல்லிட்டு இங்கிலீஷ் தேதி சொல்லிட்டேன். 14/4/2019 சித்திரை 1 விகாரி வருஷம் ஞாயிற்றுக்கிழமை. சரி, இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும், என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விவரம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதாவது நிறைய சேனலில் நிறைய விதத்திலிருந்து பல இடங்களிலிருந்து இன்றைக்கு சோதிய பதிவுகள், சோதிய விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து அளிக்கப்படுகின்றன. நம்ம இந்த வாட்ஸ்அப்பில் பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக எல்லாரும் போல இருக்காது. ரொம்ப விஞ்ஞான ரீதியாகவும் சில சாதக நுட்பங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த கோர்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, மொத்தம் 20 செஷன். 20 செஷன்னா 20 பார்ட்டுன்னு வைங்களேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மாதிரி 20 பார்ட், 20 செஷன். இதனுடைய டியூரேஷன் 6 மாதம், 6 மாத காலம். இந்த பார்ட் 1ல பல லெசன் இருக்கும். ஒரு பார்ட்டில் 10 லெசன் இருக்கலாம், 15 லெசன் இருக்கலாம், 20 லெசன் இருக்கலாம், 5 லெசன் இருக்கலாம். அது அந்த பாட்டை பொறுத்து அந்த லெசன் எண்ணிக்கை கூடும் அல்லது குறையும். ஸோ 6 மாதத்துல நிறைய கிளாஸ் இருக்கும். அது 300-400 கிளாஸுக்கு மேலே போயிடும். ஸோ இது 20 செஷன். ஒவ்வொரு செஷனுக்கும் நிறைய கிளாஸ் இருக்கும், ஒவ்வொரு வகுப்பாக. இது குரூப் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் சொல்லப்பட்ட அந்த பதிவுக்கு சந்தேகங்கள் எழுப்புவார்கள். ஸோ அந்த சந்தேகங்களுக்கு நாம் பதில் சொல்வேன். அப்போ குழுவில் உள்ளவர்கள், குழுவில் இருப்பவர்கள் ஏதோ 2 சந்தேகத்தை கேட்டுப்பாங்க. அவருக்கு நாம் பதில் சொல்லும்போது குழுவில் உள்ள எல்லாருக்கும் அந்த பதில் கிடைக்கும். அவர் ரேஸ் பண்ணும்போது அந்த கேள்வி எல்லாருக்கும் கிடைக்கும். நாம் பதில் சொல்லும்போது அந்த பதிலும் அந்த குழுவில் கிடைக்கும். எல்லாருமே அந்த குழுவில் கேள்விகள் கேட்கலாம், பதிவுகளை பதிவு செய்யலாம். அதெல்லாம் நான் அந்த ஆடியோ பதிவு வரும்போது சொல்லிடுவேன். இது சமாச்சாரமான கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன, இந்த விதமான ஃபீல்டிலேருந்து கேளுங்க அப்படியெல்லாம் குழு கொடுப்பேன். இது ஆடியோ பதிவாக வரும். அடுத்து ரெக்கார்ட், சில இது இமேஜ், சில இடங்கள்லேருந்து இமேஜ் எடுத்து அனுப்பப்படும், சில கை குறிப்புகள் எழுதி அனுப்பப்படும்,
நான் எங்கேயாவது பேசிய அது சமாச்சாரமான வீடியோ பதிவுகள் இருக்கும், அது எல்லாம் வரும். மொத்தத்தில் இது எல்லாம் கலவையாக வரும். இதில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுறேன். ஒரு ஜாதகம் என்பது எழுதப்பட்ட பிறகு அந்த எழுதப்பட்ட ஜாதகம் சரிதானா, அந்த ஜாதகம் சரியாகத்தான் எழுதப்பட்டிருக்கா, இது வெரிஃபிகேஷன் ஆஃப் த சார்ட்னு பேர். அது உங்களுக்கு சொல்லித்தரப்படும். அடுத்து ஜாதகருடைய லக்கணம். ஜாதகருடைய லக்கணம் என்பது இட் இஸ் த ஃபேட் ஆஃப் தி ஜாதகர். அவருடைய என்டையர் இது. இப்போ ஒருத்தர் கன்னி லக்கணம்னு வைங்களேன், கன்னில லா இக்குன்னு போட்டிருக்கோம். அந்த லக்கணத்தையும் சேர்த்து மொத்தம் 12 ராசிகளுடைய குணாதிசயங்கள் அத்தனையும் அந்த கன்னியில் இருக்கும். அந்த கன்னிங்கிற ஒரு லக்கணமே 12 பாவத்தினுடைய எல்லா சூட்சமத்தையும் சொல்லும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபேக்ட். தலையெழுத்தும்பாங்க. நமக்கு இன்னும் கிடைக்கணும், இன்னும் கிடைக்காது, இவ்வளோ காலம் எல்லாத்தையும் வரையறுக்கப்பட்டு தான் நம்ம அனுப்பப்படுவோம். அது முழுக்க முழுக்க சொல்வது அந்த லக்கணங்கிற ஒரு பகுதி. அடுத்து தனம். தனம்னா செல்வம். எப்படி இருக்கும் நம்மளுடைய செல்வம், நம்மளுடைய தன பாக்கியம் எப்படி இருக்கும்? தனம்னா ஒன்லி ஹார்டு கேஷ்ன்னு நினச்சிடாதீங்க. ஹார்டு கேஷ்னா ரூபாத்தாரு, அதுவா, நகையா, வீடா, வண்டிகளா, வாகனமா, நிறைய இருக்கு. தனம் சொன்னால் அதில் நிறையா கண்டென்ட்ஸ் இருக்கு. அடுத்து வாக்கு. வாக்குஸ்தானம்னு பேர். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் சொல்லுவாங்க. வாக்கு என்பது என்னன்னா, வாக்கால் அவருக்கு எப்படி இருக்கும்? சிலருக்கு வாக்கே தொழிலாக மாறும். ஆசிரியர், அதான் டீச்சர், லெக்சரர்ஸு, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு, ஆன்மீக பேச்சாளர்கள், கட்சி அல்லாத மேடை பேச்சாளர்கள், இவர்களுக்கெல்லாம் வாய் தான் காரணம். வாக்கால் தான் வருமானம். உதாரணத்துக்கு சொல்லும்போது நான் ஒரு சாட்டு பார்த்துட்டு இருந்தேன். அவருக்கு வாக்கால் வருமானம் கிடைக்கும்னு சொல்லப்படுது, அந்த ஜாதகத்தில் தெரியுது. ஆனால் அவர் லெக்சரர் கிடையாது, டீச்சர் கிடையாது, வாத்தியார் கிடையாது, ஆன்மீக சொற்பொழிவாளரும் கிடையாது. அப்போ இது எப்படி இவருக்கு வாக்கு வருமானம் கொடுக்கும்னு கொஞ்சம் அதில் உள்ள சூட்சமத்தை கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா, அவர் பஸ்ஸு கண்டக்டர்னு அது பேர் தெரிஞ்சு. நடத்துனர் வாக்கை வச்சு தான் பிழைக்கிறார். அவருடைய வேலையை வாயை திறப்பது. பஸ்ஸில் வந்து கடைசியில் டூட்டி முடிஞ்சு இறங்குற வரைக்கும் அவர் வாயை திறந்து தான் ஆகும். ஸோ வாக்கு இந்த இடத்துல வருது. ஸோ இது ஒரு சூட்சமான விஷயம். அடுத்து குடும்பம். ஒரு ஜாதகம் இருக்காருன்னா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால் அவங்க அப்பா அம்மா, அதுதான் குடும்பம். அவர்கள் அதில் ஒரு உறுப்பினர். என்னைக்கு இவர் கல்யாணம் முடிச்சாரோ அப்போ தலைக்கட்டு வரிய போட ஆரம்பித்து தனி கொடுத்தனமா அவருக்குன்னு ஒரு குடும்பம் உருவாகி விட்டது. அந்த குடும்பம் எப்படி இருக்கும், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எப்படி இருக்கும், அப்போ தான் அது ஸ்டார்ட் ஆகுது. அந்த வம்சமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ குடும்பத்தை பற்றி படிப்பது. அடுத்து லாபம். லாபம் சொன்னால் இப்போ ஒரு ப்ரொஃபஷன், தொழில் பார்க்குறோம், நமக்குரிய வருமானம், நமக்குரிய செலவுகள், இதனுடைய மீது உள்ள ரிசல்டியல் இருக்குது பார்த்தீங்களா, மிச்சம், அந்த ரெவன்யூ, அது தொழிலுக்காக உள்ளது. இது வியாபாரம்னு வைங்க. வியாபாரத்தில் லாப நட்டம் இருக்கும். கூட்டி கழித்து அந்த வருஷத்தில் மார்ச் 31 பல பேலன்ஸ் ஷீட் போட்டு பார்க்கும்போது 5 எடுத்து பார்க்கும்போது ஒரு லாபம். அப்போ லாபம் அப்படிங்கிறது தொழில் சார்ந்து இருப்பவர்களுக்கும் வியாபாரம் சார்ந்து இருப்பவர்களுக்கும். இப்போ சார்ட்டர்ட் இன்ஜினியர் இருக்காரு, டாக்டர் இருக்காரு, இவங்களாம் பிஸ்னஸ் கிடையாது இல்லையா, அது மாதிரி வியாபாரம் பண்ணுவாங்க. அப்போ அந்த லாபம் அப்படிங்கிற அந்த ரெவன்யூ போர்ஷன். அடுத்து வாழ்க்கை, லைஃப், பிறந்ததுலேருந்து இறக்க வரைக்கும் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்ட்ரக்சர், அந்த டைப்பு. அடுத்து வசதிகள். வசதிகள்னால் நம் வாழ்க்கையில் நமக்கு வாழ்வதற்கு கிடைத்த வசதிகள், கம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உடன்பிறப்புகள், அதாவது இரத்த சம்பந்தங்கள். ஒரு சார்ட்டு கொண்டு வந்தால் ஒரு ஆள் அந்த ஜாதகத்தை வச்சே எல்லா உறவுகாரங்களையும் பார்க்கலாங்க. அவர் அப்பா அம்மா, அவர் அப்பாவோட பிறந்தவங்க, அம்மாவோட பிறந்தவங்க, இவர் ஒய்ஃபோட பிறந்தவங்க, மாமனார் மாமியார், சின்ன மாமனார் சின்ன மாமியார், அவங்க பிள்ளைங்க, எல்லா உறவு முறைகளையுமே ஒரு ஜாதகர் கட்டத்தில் இருந்து 100க்கு மேலே உறவுகளை பார்க்கணும். ஒரு சின்ன விஷயம், இப்போ 4ஆம் இடம் அம்மா, அந்த ஜாதகருடைய அம்மாவை சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். அந்த 4க்கு 4 அவங்க அம்மாவை சொல்லக்கூடிய இடம். இப்போ 9 அப்பாவை சொல்லக்கூடிய இடம். அதிலிருந்து 9ஆம் இடம் அப்பாவுக்கு அப்பாவை சொல்லக்கூடிய இடம்.
அப்போ இந்த ஜாதகருக்கு பாட்டையாவோ தாத்தாவோ சொல்லக்கூடியதான். ஸோ ஒவ்வொரு இன்டர்லிங்க் போட்டுக்கிட்டே போகும், நிறைய உறவுகளை பார்த்துடலாம். இப்போ அம்மா இருக்காங்கன்னா அம்மாவோட பிறந்தவர் தாய்மாமா, தாய்மாமாவில் அவர் பெரிய தாய்மாமாவா சின்ன தாய்மாமாவா அதெல்லாம் சார்ட்டில் பார்த்துடலாம். ஸோ ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அவருடைய உறவுகள் நெட்வொர்க்கை பார்க்க முடியும். இதெல்லாம் சூட்சமாக. அடுத்து தாயோட நலம், அம்மா எப்படி இருப்பாங்க? ஏன்னா குடியிருந்த கோயில், தாய்க்கு சிறந்த கோயிலும் இல்லை. கடைசி வரைக்கும் அம்மா கூட இருந்தாங்க, அவங்க வயது காலத்தில் எந்தவித நோயும் இல்லாமல் நமக்கு பிளஸிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய கிஃப்ட்டு. எல்லாருக்கும் அமையாது. தாய் கூட இருந்து நமக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு நம்ம போடுற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு நாம் நல்லா இருக்கணும்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்தில் கடவுள் கூட நிற்க முடியாது. ஏன்னா கடவுளுக்கு அப்பா அம்மா கிடையாது, நமக்கு மட்டும்தான் அப்பா அம்மா. ஸோ அந்த புண்ணியம், அந்த பாக்கியம். அடுத்து வாகனம், வண்டி வாகனங்கள், கம்போர்ட்ஸ், 2 வீலர் 4 வீலர் காரு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த வாகன வசதிகள், வாய்ப்புகள், கம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. அடுத்து பூர்வீக சொத்து. பூர்வீக சொத்துனா என்ன? இட் இஸ் நாட் ஏர்ன்டு பை த ஜாதகர். அவர் தன் சுய சம்பாத்தியத்தில் சம்பாதிக்காத சொத்து. அவருக்கு அப்பா, அவருக்குடைய அப்பாலாம் சேர்த்து வச்சு சம்பாத்தியம் பண்ண சொத்து இவருக்கு பிறப்பால் கிடைச்சது. இவர் ஏன் முன்ன அந்த சொத்து வாங்கலை. இவர் தன் சுய உழைப்பில் வாங்கின சொத்து வேறு. பூர்வீக சொத்துங்கிறது முன் தலைமுறையின் மூலமாக கிடைச்ச சொத்து. அது எல்லாருக்கும் கிடைக்குமா? எத்தனையோ பேருக்கு பூர்வீக சொத்து கிடைக்காம போயிருக்கு. பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ அங்கே என்ன செய்யணும் அது கிடைக்கிறதுக்கு? அப்போ அந்த மாதிரி பூர்வீக சொத்துக்கள். அடுத்து எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அறிவு அப்படிங்கிறது எஜுகேஷன், படிப்பு. படிப்பில் 2 டைப்பாக பிரிச்சிடலாம். ஒன்று லோயர் எஜுகேஷன், ஒன்று ஹையர் எஜுகேஷன். ஸ்கூலு +2 வரைக்கும் ஒன்று, பிறகு காலேஜ் லெவல், அதுக்கு பிறகு ரிசர்ச்சு. அப்போ 2 பகுதியாக எஜுகேஷன் பிடிச்சிடும். அப்போ ஒரு சிலருக்கு ப்ரைமரி எஜுகேஷன் கிடைக்கும், சிலருக்கு ஹையர் எஜுகேஷன் கிடைக்கும், சிலருக்கு எஜுகேஷனே கிடைக்காது. ஆனால் சொத்து சுகம் எல்லாம் இருக்கும், படிப்பு இல்லாமல் அந்த இது இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ அது எந்த அளவுக்கு அந்த எஜுகேஷன் ரோல் பண்ணுது. அடுத்து முற்பிறவி புண்ணியம். சாதகமே நாம் போன பிறவில் செய்ததாக அனுபவிப்பதற்காக வந்தது. இதான் கர்மம்னு பேர், காஸ் அண்ட் எஃபெக்ட்னு பேர். ஒரு காரணம், ஒரு காரியம். அப்போ காசு என்பது முற்பிறவில் செய்தது, காரணம் என்பது இப்பிறவில் நடப்பது. ஸோ இப்பிறவியினுடைய கர்ம பலன் என்பதற்கு முற்பிறவின் தொடர்பு உண்டு. அது ஜாதகத்தில் தெரியும். ஜாதகத்தில் நம்ம முற்பிறவில் என்ன செய்தோம், எதற்காக இப்பிறவி எடுத்தது, எந்த கிரகத்தை பார்த்தால் இந்த பிறவியின் நோக்கம் என்னன்னு தெரியும். ஒரு சாட்டை பார்த்த உடனே இவர் எதற்காக பிறந்தார், எந்த நோக்கத்தோடு பிறந்தாருன்னு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, இப்போ ராகு பகவான் இருக்காருன்னு வைங்களேன், அந்த ராகு பார்த்து சொல்லிடலாம். அவர் வாழ்க்கையில் எதுவுமே அவருக்கு அதாவது போதும்னு சொல்ல மாட்டாருங்க, திருப்தியாக இருக்காதுங்க, என்ன கொடுத்தாலும் திருப்தி இருக்காது. இப்போ கேதுன்னு எடுத்தீங்கன்னா, முற்பிறவில் அவர் தான் கொடுக்கப்பட்ட டியூட்டியை சரியாக செய்யாமல் வந்தது, செய்துக்கிட்டு இருக்கும்போது கடனுக்குன்னு செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஏன்னா வேறு வழி கிடையாது, அவருக்கு போன பிரிவில் இது விடப்பட்ட டியூட்டி, செய்யாமல் விட்டது இப்போ செய்யப்படுகிறது. இப்படி நிறைய கிரகங்கள் சூட்சுமத்தை சொல்லும். அடுத்து குழந்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விதையை வச்சா அது காய்ச்சி விதை கொடுத்து அடுத்து கீழே விழுந்து அது ஒரு மரமாகிறதானங்க சுழற்சி. ஸோ ஒரு வம்சம் தலைக்கணும்னா குழந்தை தானே. ஒருவர் 2 ஆவார், 2 3 ஆவார், 4 ஆவார், 5 ஆகலாம். அந்த வம்சம் வரணும் இல்லையா? அதுக்கு தானேங்க அந்த காலத்தில் காசிக்கு போகவும் புண்ணிய சேத்திரங்களுக்கு போகவும் குழந்தை பாக்கியத்துக்காக அல்லோலப்பட்டு அலைந்தார்கள். ஸோ குழந்தைகள் ரொம்ப முக்கியம். சில குழந்தைகள் சுமையான்னு இருக்கு. ஃபாதர் அண்ட் மதர் இருப்பாங்க ஒரு குடும்பத்தில். ஒரு குழந்தை பிறந்து அவர்களுக்கு அது சுமையா சுகமா? ரயில்வே இதில் அது ஒரு இன்ஜினா டெக்கா? இன்ஜினாக இருந்தால் சுகம், அடிஷனலாக டெக்கு சேர்ந்ததுன்னா அது சுமை. அந்த குழந்தைகள் நமக்கு சுமையா அல்லது சுகமா? இதெல்லாம் அதுக்குள்ளே இன்டெப்த்தாக போய் பார்க்கணும். இந்த குழந்தைகள்னு சொல்லும்போது ராமாயணத்தில் உள்ள கதையும் சொல்லித்தான். அதாவது தசரதற்கு மிகப்பெரிய புத்திர தோஷம். அவருக்கு அப்ரூவ்டா 3 மனைவிகள், அன்அப்ரூவ்டாவும் நிறைய மனைவிகள். ஆனால் யார் மூலமாக அவருக்கு குழந்தை கிடைக்கல. மிகப்பெரிய புத்திர சாபம், அவருக்கு குழந்தையே கிடைக்கல. பிறதான் யாகம் காமிச்சு யாகம் பண்ணி யாகத்து மூலமாக குழந்தை கிடைச்சிது.
ரொம்ப காலம் அவருக்கு குழந்தைக்காக இயங்கியது. ஏன்னால் அந்த புத்திர சாபம் அவருக்கு ஒரு சாபத்தின் மூலமாக கிடைச்சது. இவர் இந்த சோகத்தை வாங்கணும், நீ பித்திரு தோஷம் உனக்கு உண்டுன்னு ஒரு தாய் தந்தை அந்த குருடாக இருக்கிற ஒரு குழந்தைய இவர் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்த ஒரு சாபம். அப்பொழுது ராமர் கிடையாது, அதான் ரொம்ப முக்கியம். ராமர்னு ஒருத்தர் பிறக்காத போதே ஒரு புத்திர சாபம் அவருக்கு விழுந்தது. அப்போ தசரதர் ரொம்ப சிரிச்சாரு, சந்தோஷப்பட்டார். நம்ம ஏன்னா குழந்தையே இல்லைன்னு நம்ம இருந்தவன் இவர் இப்போ புத்திர சாபம்னு சொல்கிறாரு, அப்போ புத்திரன் இருந்தால் தானே சாபம் வர முடியும், அப்போ நமக்கு புத்திரர் கிடைக்கும்னு சந்தோஷப்பட்டார். ஸோ இது அடுத்து ராமர் எடுத்து பாருங்க. இப்போ நீங்களே இருக்கீங்க, ஒரு குழந்தை அவங்க குறைக்க போகுது, அவங்கள அட்மிட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் இருப்பீங்க, உங்களை பிறத்த அப்பா அம்மா எல்லோரும் இருப்பாங்க, டாக்டர் அம்மா நர்ஸு எல்லாம் வெளியே வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கு இல்லை பெண் குழந்தை பிறந்திருக்குப்பாங்க, எல்லாரும் சந்தோஷப்படும். இந்த பாக்கியம் ராமருக்கு கிடைக்கல. 11% 2 பிள்ளைங்க, இவருக்கு அது பிறந்ததுன்னு தெரியாது, பிறக்கும்போது அவர் அங்கேயும் கிடையாது, பின்னால் அவருக்கு குழந்தைகள் யாரும் நிரூபிக்கப்படுது. அப்போ ராமருக்கு கூட பித்திரு தோஷம் தான். அவர் கிரகத்தில் 5 கிரகம், அவர் சாட்டில் 5 கிரகம் உச்சம். ஒரு சாட்டில் ஒரு கிரகம் உச்சமாக இருந்தாலே ஒரு ஆள் தூக்கி விட்டுறான். 5 கிரகம் உச்சமாக இருந்த ராமர் சாட்டில் அவர் கஷ்டப்பட்டார். 14 வருஷம் பவர் கிடைக்கல, அரசாட்சி இறந்தார், பெற்ற குழந்தை தெரியல, அப்பா இறந்தார், ஈமக்காரியும் கூட இவரால் பண்ண முடியவில்லை, பண்ணலை, பின்னால் விட்டு போச்சு செய்கிறாரு. அப்பா இருந்து அவர் பக்கத்தில் இருந்து இறந்து செய்யலை. ஸோ இதெல்லாம் ராமருடைய சாதகம் ஒரு ஆய்வுன்னு ஒரு தலைப்பில் நான் பேசியிருக்கிறேன், அதை பார்த்தா எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் இதில் நாம் கருத்து கொள்ள போகிறோம். அடுத்து கோடீஸ்வர யோகம்னு சொல்கிறாங்க. யோகம் என்பது ஒரு துருப்பு சீட்டு, ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மாதிரி. நாங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது எங்கேயாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்கான்னு பார்ப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல மறைமுகமாக இருக்கும். ஒரு 2 பையங்க 2 பேரும் ஒரே படிப்பு, ஒருத்தன் கோல்டு மெடல் ஹிஸ்ட்ரி, இவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஒரு கன்சர்னில் வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க, 2 பேருக்கும் ஒரே இடத்துல இன்டர்வியூ கிடைக்குது. ஆனால் இந்த சுமாராக படித்த பையன் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வச்சுருக்கான், கோல்டு மெடல் ஹிஸ்ட்ரி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இல்லை. யாருக்கு கிடைக்கும்? நான் கோல்டு மெடல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இருந்தால் கிடச்சிருமா? அந்த இடத்துல தாங்க யோகம். ஸோ யோகம்ங்கிறது இட் இஸ் எ ரெக்கமெண்டேஷன் லெட்டர். எங்கேயோ ஒரு புண்ணியம் செஞ்சு அந்த ரெக்கமெண்டேஷன் இருக்கும், அந்த ஜாதகத்தை நல்லா ஆஞ்சு இன்டெப்த்தாக போகும்போது அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வெளியே வரும். அந்த மாதிரி யோகங்கள் இருக்கா? சில பேருக்கு பாருங்க போஜனா யோகம்னு உண்டு. போஜனா யோகம்னா என்ன? எப்போ பாருங்க அவருக்கு சாப்பாட்டுக்கு குறையா இருக்காதுங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு காது குத்து மட்டும் போகிறது, இளவு வீடு சாப்பாடு, எங்கே பார்த்தாலும் அந்த சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாருங்க. வாழ்க்கையில் 3 நேரமும் நல்லா ருசியாக பக்கனையாக சாப்பாடு கிடைக்கும். அப்படி ஒரு யோகம் இருக்கும், போஜனா யோகம். எல்லாருக்கும் அப்படி இல்லை. நாமளும் சில இடங்களில் ஒரு வேளை பட்னியாக கூட இருந்துட்டு வந்திருப்போம் வெளியூர் போய். இந்த மாதிரி யோகம் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் சாப்பாடு கிடைக்கும், அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது போஜனா யோகம் பேர். இதெல்லாம் யோகங்கள் சொல்லக்கூடியது. அடுத்து வியாதிகள், டிசீஸ். மனிதனாக பிறந்தால் அவன் நோயை சந்திக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. பிறந்த உடனே நோய் வந்துடும். ஸோ நோய்கள் எப்படி இருக்கும்? அது அக்யூட்டா, கிரானிக்கா, டிஸ்ட்ரக்டிவா, அந்த நோய் இவனை கொல்லுமா, சாகு வரக்கூடிய இருக்குமா, அல்லது வந்துட்டு கொஞ்சம் காலத்தில் குணமாகி போயிடுமா? இதெல்லாம் நாங்கள் எதுக்கு சொல்ல வரோம்னா, சில டிசீஸஸ் கிட்டன் டிசீசஸ்ன்னு பேர். எந்த டெஸ்ட்டு நீங்கள் வச்சாலும் சரி, பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, எக்கோ, அது இது பயாப்சின், என்ன பார்த்தாலும் தெரியாதுங்க. டாக்டர் சொல்லிடுவார் என்னன்னே தெரியலங்க. ஆனால் பேஷண்ட் சொல்லுவார் எனக்கு இந்த மாதிரி வலிக்குதேங்க. அப்போ திஸ் இஸ் கால்டு கிட்டன் டிசீசஸ், மறைமுக நோய்கள், வெளியே தெரியாதுன்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் அவருக்கு நோய் கொடுக்கணும்னு ஒரு திசா புத்தி நடந்துக்கிட்டு இருக்கோம், அதே புத்தி போயிருங்க. அப்போ பாருங்க இவர் தன்னாலே குணமாயிடுவார், எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துருக்க மாட்டார். அவஸ்தை வந்தது ஒரு பீரியடு, அந்த பீரியட் முடிஞ்சு போகும்போது அவஸ்தையும் போயிடும். ஸோ இது மிரக்கல் மாதிரி நாம் பார்த்து வைத்தியத்துக்கு மீறி நடக்கும். இதே கிட்டன் டிசீஸ்ன்னு பேர். ஸோ அந்த நோய்கள் அப்படி. அடுத்து கடன்கள்ங்க ரொம்ப வித்தியாசங்க. அதுக்கு ரினோ சாபம்னு பேர். சிலருக்கு வாழ்க்கை முழுதும் கடன் அடைக்க முடியாமலே போயிடும். இப்போ பிள்ளைய அடைக்கும். சிலர் இப்போ வியாபாரம் பண்ணுறாங்க, பேங்கில் பூரா என்ன கொடுக்காங்க? பேங்கில் கடன் தான் கொடுக்காங்க. எந்த வியாபாரம் பண்ணாலும் வாங்க கடன் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுவான். இன்றைக்கு 1 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தால் 4 வருஷம் கழிச்சு 4 கோடி ரூபாய் கடன் வாங்குவோம்.
பிஸ்னஸுடைய நெட்வொர்க் கூடிடும். ஸோ கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறது தவறு இல்லை. அப்படி கடனா அல்லது கடன் வாங்கி அடைக்க முடியாமல் கடனா, எத்தனையோ டெட்ஸ் இருக்குது. இந்த கடன் எப்படி வரும், அல்லது கடனை அடைப்பதற்கு என்ன வழி செய்யணும், எது செஞ்சால் கடன் அடைஞ்சிடும், அதுக்கெல்லாம் சூட்சமான சூத்திரங்கள் இருக்குள்ள. இந்த மாதிரி செஞ்சோம்னா கடன் அடைஞ்சிடும். ஸோ கடனை பற்றி. அடுத்து பகைவர்கள், எனிமீஸ், காம்படிட்டர்ஸ். நம்ம பிஸ்னஸில் நமக்கு காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. அவர்கள் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிசீஸ்லாம் இது காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. ஹவு டு சால்வ் தம், அதெல்லாம் இருக்குது. அடுத்து திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு மனிதனாக பிறந்து ஒருத்தர் படித்து தொழில் பார்த்த பிறகு நடக்கக்கூடிய முதல் தொழில் கல்யாணம். ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் அவர் குடும்பம், அதுக்கு பிறகு தான் வம்ச விருத்தியே வருது. ஸோ அப்போ பெட்டர் யாருக்கு யார் மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமண வாழ்க்கை நல்லா இல்லைன்னா லைஃபே முடிச்சு, சோழி முடிச்சு. 2வது திருமணம் 3வது திருமணம் இல்லைன்னு சொல்லலை, அந்த யோகம் குறையுதுன்னு அர்த்தம். ஸோ அது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து கணவன் மனைவி உறவு. நிறைய பேர் பார்த்துருக்கேங்க, லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்காங்க. 5 வருஷம் 10 வருஷம் லவ், 3 மாதம் 4 மாதத்துலேயே டைவர்ஸ். இந்த டைவர்ஸ்லாம் இப்போ தாங்க அதிகம். முந்தி காலத்துலலாம் அது கிடையாது. முந்தி காலத்துலலாம் அந்த மாதிரி டைவர்ஸ்லாம் ரொம்ப இல்லை. இப்போ காதலிச்சு கல்யாணம் வச்சா கூட முதல் ஆள் அவங்க தான் போய் நிற்காங்க டைவர்ஸ். ஸோ அந்த இதெல்லாம் எது, அந்த கிரகம் என்ன சொல்லுது பார்க்க. கூட்டுத்தொழில், பார்ட்னர்ஷிப்னு பேர், ரொம்ப அற்புதமான வார்த்தைங்க. ஒரு பிஸ்னஸ்ன்னு சொன்னால் முதல் காணாது, இன்னொரு ஆள் கூப்பிட்டு ஒரு முதல் போடுவான், இல்லை 2 பேரை கூப்பிட்டு 3 பேரும் ஜாயிண்ட் பிஸ்னஸ், அதான் பார்ட்னர்ஷிப். சில பேருக்கு பார்ட்னர்ஷிப்பு ஒத்தே வராது, அவர்கள் செய்யவே கூடாது. குறிப்பாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் பார்ட்னர்ஷிப்புக்கே போகக்கூடாது, அது அவர்களுக்கு சரிப்பட்டு வராது. இல்லையா, என் நல்ல நண்பர், என் ஆரோக்கிய தோழன் என்ன சொன்னாலும் கேட்பான், என் ஃப்ரெண்டு, அவனை தான் வச்சுக்கிட்டு போகிறேன். அப்படியா, அப்போ ரெக்கார்டுக்கெல்லாம் நீங்கள் இருங்க, அவர் அன்ரெக்கார்டாக சேர்த்துக்கோங்க, கொடுங்க, லாபத்தை கொடுங்க, சாப்பிடுங்க, எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுங்க. ரெக்கார்டுகள்னு வந்துட்டா செவ்வாதோஷக்காரர்கள் கூலியை மட்டும் ப்ராப்பரேட் கன்சர்னாக இருப்பது மிகவும் நன்றி. அப்போ லைஃப் பார்ட்னரு, பிஸ்னஸ் பார்ட்னர், அந்த மாதிரி. அடுத்து அயல்நாட்டு தொடர்பு, வெளிநாட்டு தொடர்பு இருக்கா பார்க்கணும். ஏன்னா படிப்பு ரீதியாக வெளிநாட்டுக்கு போகலாம், தொழில் ரீதியாக வெளிநாட்டுக்கு போகலாம், வியாபார ரீதியாக நெட்வொர்க். இப்போ ஒரு பிஸ்னஸில் இருந்தால், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அரிசி கடை, அந்த ஃபேமிலியே அரிசி கடைங்க, ஃபுல்லாக அரிசியாக வரலாம் அந்த ஜென்ரேஷன். இந்த புதிய தலைமுறை வந்த உடனே அவர்கள் இந்த கெமிக்கல்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க அந்த கம்பெனிக்கு. அந்த என்ன செய்கிறாங்கன்னா, அந்த உரம், மாட்டுக்கு, செடிக்கு, தாவரத்துக்குன்னு உரம் தயார் பண்ணி இந்த சவுத் ஈஸ்ட் கண்ட்ரிஸுங்கிறாங்களா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், தாய்லாந்து, இந்தோனேஷியா, இந்த கண்ட்ரிக்கு அனுப்புகிறாங்க. செம்மையாவா. ஸோ இதுதான் எக்ஸ்பான்ஷன் பேர். நம்ம எப்போ ஃபாரினுக்கு போகிறோமோ நம்ம நெட்வொர்க் கூடிடும், வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கூடிடும், ஏரியா கூடிடும், லாபம் கூடும், வச்ச விலை, பர்ச்சேசிங் பவர் இந்தியாவில் இருக்கிறவனை விட அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட இருக்கும். நீங்கள் கோட் பண்ணுற ரேட்டை அவன் வாங்குவான். ஸோ அந்த மாதிரி ஒரு அயல் தொடர்பு இருக்கா, வெளிநாட்டு வியாபாரம் இருக்கா, அதெல்லாம் முக்கியம். அதுக்கடுத்து இறுதி கால வாழ்க்கை, கடைசியில் நம்ம வாழ்க்கை எப்படி முடியும். பிள்ளை குட்டிகள் பேரன் பேத்திகளும் இருக்க, அவர்களுக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுத்து எல்லா உறவுகளையும் பார்த்து சந்தோஷமாக வாழ்க்கை பிரிகிறதா அல்லது கஷ்டப்படுதா, இதெல்லாம் அது பார்க்குறது. அடுத்து மோட்சம், இப்பிறவிற்கு பிறகு அது மோட்சத்துக்கு போதா, இன்னும் பல பிறவிகள் எடுத்து அல்லல் பட போதா, இதெல்லாம் பார்க்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கோர்ஸில் நம்ம படிக்கிறது திருமண பொருத்தம், மேட்ச். யாருக்கு யார் மேட்சிங் ஆவா, அது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப அவசரப்படாமல் நிதானமாக அந்த மேட்சிங் பார்த்து முடிச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த கோர்ஸில் வருதுங்க. ஸோ இது ஒரு முக்கியமான கோர்ஸ், நல்லா படிக்கலாம். அதோட நான் ஒரு ஹைலைட் பண்ணுறது என்னென்னா, இவைகளெல்லாம் எல்லா போகிறத்துலையும் சொல்லித்தாராங்க, படிச்சிருவீங்க. நம்ம இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் ஹவு டு ஜட்ஜ் த ஹாரோஸ்கோப், ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் பார்ப்பது இப்படி, அதுதாங்க ரொம்ப முக்கியம். இது எல்லாமே அதுக்கு தான். ஸோ அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணப்படும் இந்த கோர்ஸில்.
நீங்களே ஜாதகத்தில் கோர்ஸ் முடிஞ்ச பிறகு அப்படி பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் சொல்லிடுங்க, கடகடன்னு பலன் ஒப்பிப்பீங்க. அந்த அளவுக்கு பலாபலனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம். ஹவு டு ஜட்ஜ் த ஹாரோஸ்கோப். அது பிறகு நிறைய உதாரண ஜாதகம், ராமர், கிருஷ்ணர், ஆண்டாள், ஜவஹர்லால் நேரு, ஹிட்லரு, முசோலினி, பல தலைவர்களுடைய கலந்தாய்வு. அதாவது இந்த ஜாதகத்தை நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது எப்படி அந்த மாதிரி ஆய்வுக்குரிய சாதகங்கள் நிறையா இருக்குது. ஸோ வர்ற விகாரி வருஷம் சித்திரை 1 ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 14, 4, 2019 இதனுடைய ஃபீஸ் வந்து 6000 ரூபாங்க. சிங்கிள் ஃபீஸ், ஒன் டைமில் கட்டிடணும். இதுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவர்கள் இப்போ நான் சொல்கிறேன், இந்த நம்பரை குறிச்சிக்குவாங்க. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஐ வாண்ட் டு ஜாயின் த குரூப், அஸ்ட்ராலஜி குரூப் அப்படின்னு போடுங்க. போட்டு உங்களுடைய அட்ரஸ் கட்டாயம் பின்கோடோடு இருக்கணும். உங்களுடைய வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் அதில் தெளிவாக போட்டுக்கணும். இதுதான் இதுக்குரியது. இப்போ நான் சொல்லிடுறேன். சீரடி பாபா சோதிட நிலையம், சீரடி பாபா சோதிட நிலையம் நம்பர் 195 195 சேர்மன் சண்முகநாடார் ரோட், சேர்மன் சண்முகநாடார் ரோட், சிவகாசி இந்து நாடார் விக்டோரியா ஆண்கள் மேல்நிலை பள்ளி எதிரில். சிவகாசி இந்து நாடார் ஆண்கள் மேல்நிலை பள்ளி எதிரில், சிவகாசி. பின்கோடு 62 61 23. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9994577500 999 45 77 500. இதுதான் விவரம். ஸோ இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, சப்போஸ் இந்த தேதியில் ஒருவர் சேர முடியல, பண வசதியோ இல்லை நேரமோ சில காலகட்டம் தாண்டி வந்து இதில் சேரணும்னு நினச்சார்னா அந்த இன்டீரியமாகவும் சேரலாம். அப்படி அவர்கள் சேர்ந்து கொண்டால் அவர்களை குரூப்பில் சேர்த்துட்டு அவர் சேருவதற்கு முன்னாலே நம்ம என்னெல்லாம் பதிவுகள் போட்டிருந்தோமோ அதையெல்லாம் அவருக்கு அப்லோட் பண்ணி கொடுத்தோம். ஸோ மறுநாள் இருந்து அவர் கரண்ட்டில் படிச்சுக்கிட்டு இருப்பார். நேரம் கிடைக்கும்போது இந்த பழைய அப்லோடு இதை படிச்சுப்பார். அவ்வளோதான். ஸோ இடையிலும் சேரலாம். இதை பார்த்துக்கோங்க. இதுதான் விவரம். இந்த ஜாதகத்துக்கு இந்த சோதிட கிளாஸுக்கு பேர் பாரம்பரிய விஞ்ஞான சோதிடம். காலம் 6 மாதம், கட்டணம் 6000, 20 செஷன். ஒவ்வொரு செஷனுக்குள்ளேயும் நிறையா லெசன்ஸ் இருக்கும். இதில் ஆடியோ, வீடியோ, இமேஜ் நிறையா வரும். எனவே இந்த குரூப்பில் சேர்ந்து ஜாதகத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் ஜாதகமும் குடும்பத்துள்ள ஜாதகத்தையும் பார்க்கலாம். சில பேர்கள் விவரமாக இருந்தால் ஜாதகத்தை தொழிலாக கூட செய்து கொண்டு வருமானம் சம்பாதிக்கலாம். நண்பர்களே, நம்ம இந்த ஆனந்த வாழ்வியல் சேனல் நேயர்களுக்கு ஒரு எளிய செய்தி சொன்னேன். அதாவது அஸ்ட்ராலஜி படிக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கு, எல்லா விவரமும் சொன்னேன். இந்த பதிவில் நீங்கள் இப்போ ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க. இதில் இந்த கோர்ஸுக்கு வந்து 6000 ரூபா ஃபீஸ் போட்டிருக்கோம். 6 மாதம். யார் ஃபஸ்ட்டு கம்மரம் என் அக்கௌண்டில் யாரும் முதல் ரிசிப்ட் விழுதோ அவர்களுக்கு 1000 ரூபா ரீஃபண்ட். இப்போ நீங்கள் 6000 ரூபா நீங்கள் கட்டலாம், இன்னொரு சார் கட்டலாம், யாருனாலும் கட்டலாம். என் அக்கௌண்ட்டில் முதல் என்ட்ரியாக யார் 6000 ரூபா போட்டாங்களோ நான் அதை அக்கௌண்ட்டில் வெரிஃபை பண்ணிவிட்டு அவர்களுக்கு 1000 ரூபா ரீஃபண்ட் கொடுத்துருவோம். அந்த ஃபஸ்ட்டு கமர் ஒரு ஆளுக்கு மட்டும், வேறு யாருக்கும் கிடையாது. அவ்வளோதான். இந்த நற்செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அடுத்தவர்களே, நாம் எண் கணிதம் நியூமராலஜி அப்படிங்கிற சப்ஜெக்டை ஒரு கிளாஸ் நடத்த போகிறோம். அதில் எப்படிலாம் செய்ய போகிறோங்கிற விவரம் போகிறோம் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. இதில் 4000 ரூபா ஃபீஸ் போட்டிருக்கு. 4 மாத கோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். யாரும் முதலில் பணம் கட்டுகிறார்களோ அவர்களுக்கு 1000 ரூபா ரீஃபண்ட். என் அக்கௌண்ட்டில் வந்து நான் வெரிஃபை பண்ணுவேன். அதில் ஃபஸ்ட்டு ரிசிப்ட்டு எனக்கு யார் மூலமாக வந்து விழுந்திருக்கோ அவர்களுக்கு 1000 ரூபா ரீஃபண்ட் கொடுத்துக்கப்படும். அப்போ 4000 ரூபாங்கிறது அவர்கள் யாருன்னு பார்த்த பிறகு நான் செக் பண்ண பிறகு அவர்களுக்கு 1000 ரூபா ரீஃபண்ட் கொடுத்துருவேன். ஆனால் ஒரு ஆளுக்கு தான் இது, எல்லாருக்கும் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு கம்மர் யாரோ அவங்களுக்கு
இந்த வாய்ப்பு உண்டு இது மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.